உங்களுக்கு ஒரு குழந்தை வராம நான் முழுகாம இருந்து வயிற்று தள்ளிட்டு இங்க வந்து நின்னா நல்லாவா இருக்கும்? எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கௌதமண்ணனும் மோகினி அண்ணியும் இப்ப பிரிஞ்சிருக்காங்கல்ல. ஆமா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் நாம சந்தோஷமா இருக்கணும், குழந்தை பெத்துக்கணும்னு ராமு சார் முடிவெடுத்திருக்காரு. சாப்பிடும்போது கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுறியாமா? நான் அந்த வீட்ல ஒன்னும் சண்டை போட்டுட்டு வரலமா. என் அம்மாவோட வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். போதுமா? ஹலோ, சொல்லு சீதா. மோகினி, நான் சீதா பேசல, ஜெகன் அம்மா பேசுறேன். அத்தை, நல்லா இருக்கீங்களா? நீ என்ன வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 5 பொண்ணுங்களை பெற்றிருக்கோமே, எப்படி கரை சேர்க்க போறோன்னு நான் கலங்கி போயிருந்தேம்மா. 5 பொண்ணுங்களை பெத்தா அரசனும் ஆண்டி ஆயிடுவான்னு ஜெகனோட அப்பா அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஜெகன் சொல்லுவான், நீ கவலைப்படாதம்மா, நீ 5 ராணிங்களை பெத்தெடுத்திருக்கம்மா, அவங்க எல்லாரையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லுவான். ஆனா அல்பாயுசில் அவன் போயிட்டான். ஆனா அவனை காதலிச்ச பாவத்துக்காக என் பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கம்மா. இதெல்லாம் எதுக்கத்தை இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஜெகனோட ஆசையை நான் நிறைவேற்றி வச்சேன், அவ்வளவுதான். அதெல்லாம் இல்லம்மா, உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிதானே என் பொண்ணுங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்க. அத்தை, நீ பண்ணது உண்மையிலேயே தியாகந்தாம்மா. கௌதம் தம்பிக்கிட்ட நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் உன் மேல கோவமாதாமா இருக்கான். அந்த அளவுக்கு என் பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி முடிக்க ஒரே குறிக்கோளா இருந்திருக்கான்னு தானே அர்த்தம். அதனால நீ செஞ்சது தியாகம் தானம்மா. அத்தை, என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அதை விடுங்க. இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. உன் வாழ்க்கை கேள்விக்குறியானது நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீ அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்ட. ஆனா அதை என் பொண்ணுங்க சாதாரணமா எடுத்துக்கலையே. என்னத்த சொல்றீங்க? என் பொண்ணுங்க யாருமே கட்டின புருஷன் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாங்களே, குழந்தையும் பெத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ சந்தோஷமா இருந்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்போம்னு சபதம் வர எடுத்திருக்காங்க. பெத்த பொண்ணுங்க பேரம் பேத்திய பெத்து கொடுத்தாதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் சொல்றத கேளுமா, நீ என் கூட கிளம்பி வந்துடு. நாம உங்க வீட்டுக்கு போய் பேசி அவங்க எப்படி உன்னை சேர்க்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னு பாத்துடலாம். அத்தை, உடைஞ்ச கண்ணாடியே ஒட்ட வைக்கணும்னு பாக்குறீங்க, அது வேண்டாம் அத்தை, நல்லா இருக்காது. நீ நல்லது செஞ்சிருக்கம்மா, உனக்கு கண்டிப்பா நல்லதா நடக்கும். ஜெகன் கூட சொல்லுவான், அம்மா நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, நாம நல்லதா இருப்போம், நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவான். நீ உன் வாழ்க்கை உடைஞ்ச கண்ணாடியெல்லாம் நினைக்காதம்மா. நீ எனக்கு என் மூத்த பொண்ணு மாதிரிதான். உன்னால உன் தங்கச்சிங்கெல்லாம் மனசு கஷ்டப்படுறாங்க, சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சு பாரு. மறுபடியும் உனக்கு கௌதம் கூட சேரணுங்கிற எண்ணம் வரும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுமா. நான் போனை வச்சிடுறேன். அத்தை, அம்மா கண்டிப்பா அண்ணனே அண்ணியை சேர்த்து வச்சிருவாங்க போல இருக்கே. இதான் பெரியவங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறப்போ எவ்வளவு அழகா பக்குவமா மோகினி கிட்ட எடுத்து சொல்லி எப்படி பேசுனாங்க பாத்தியா? அம்மா கிச்சன்ல யோசிச்சதையும் அப்படியே போனை நைஸா கிணத்தடிக்கு எடுத்துட்டு போனதே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ராமு சார். அக்கா முயற்சியில கௌதம் மோகினி மட்டும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். இப்ப எதுக்கு சீதா நீ வெக்கப்படுற? நான் எதுக்கு வெக்கப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு தெரியலையே. தெரியலையா? நிஜமா தெரியல சீதா, நீ இப்ப எதுக்கு வெக்கப்படுற? வைஷு குட்டிக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்ல, அதுக்கு தான் வெக்கப்படுறேன். விக்னேஸ்வரா,
விசா புகுந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நல்லா இருக்கான்னு அங்க போய் பார்த்துட்டு வந்தவங்கலாம் சொல்றாங்க. அது கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தோடயே கௌதம் கீதா கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதெல்லாம் நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. அதுக்கு உன்னோட அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவைப்படுது. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? கோலம் நல்லா இல்லையா? உனக்கு என்ன சந்தேகம் விசா? நீ எப்பவுமே கோலம் நல்லா தானே போடுவ. நீ ஏன் பொண்ணாச்சே, ஏன் கிரியேட்டிவ் உனக்கு இல்லாம போயிடுமா? நீ என் செல்லண்டா. நல்லா இருப்ப. நல்லா இருமா. நல்லா இரு. நல்லா இருமா. நல்லா இருமா. மாமா என்ன சொல்றீங்க? நான் கீதா மாமா. ஓ சாரி, ஐ எம் கன்ஃபியூஸ்ட். எப்பவும் விசா வாசல் உட்காந்து கோலம் போட்டுட்டு இருப்பாளா? ஒரு நிமிஷம் அவ இருக்கிற மாதிரி தோணுச்சு, பேசிட்டேன். மாமா இப்பெல்லாம் எப்பவுமே உங்க பொண்ணு ஞாபகத்திலே இருக்கீங்க. என்னம்மா பண்றது? பொண்ணை பெத்த எல்லா அப்பா மாதிரி தான் நானும் பிரிவை தாங்க முடியாம தவிக்கிறேன். ஜானகி, காஃபி ரெடியா? வரேன் மாமா. ரெடி மாமா, இந்தாங்க. கிருஷ்ணாவை பாத்தியா ஜானகி? என்ன சின்சியரா சாமி கும்பிட்டு இருக்கான்னு. எப்பவாவது தான் சாமி ரூமுக்கு போவா. இப்ப அவ சாமி கிட்ட என்ன வேண்டிட்டு இருப்பா தெரியுமா? கௌதமுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டுவா. குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு அவன் நல்லா வாழணும்னு வேண்டிக்குவா. ஆனா மோகினிக்காக வேண்டிக்க மாட்டா. என்ன மீனாட்சி, ஜானகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சென்னையில வெயில் அதிகமா இருக்கு. டெய்லி நீ இப்படி சாமி கும்பிட்டா மழை வரும்னு சொன்ன. 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாசத்துல தான் வெயில் அதிகமா அடிக்குதான். என்ன மீனாட்சி, காலங்காத்தால என்கிட்ட வம்புக்கு வரீங்களா? அப்பா குட் மார்னிங். மார்னிங்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் மார்னிங்டா. மார்னிங்மா. காஃபி ரெடி, எல்லாரும் எடுத்துங்க. என்ன சம்பந்தி, ஜானகி உங்களை நல்லா வேலை வாங்குறாளா? ஆமா சம்பந்தி, தூங்கி எழுந்து வந்த உடனே என் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சி, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க, அப்ப இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்களே பாருங்கன்னு சொல்றா சம்பந்தி. இது கிருஷ்ணாவும் ஜானகியும் சேர்ந்து பண்ற சதி. இதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. மாமா காலையிலேயே என்கிட்ட வம்புக்கு வரீங்களா? என்னப்பா பேச்சை நிறுத்திட்டு திடீர்னு கீதாவை பார்த்து ஃபீல் ஆகுறீங்க? வாக்கிங் போயிட்டு வந்தனா கீதா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு விசா ஞாபகம் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு முத நாள் அவ அழுதா பாரு, அது இப்பவும் என் கண்ணுலயே நிக்குது. அடிக்கடி அவ ஞாபகமாவே இருக்கு. எனக்கு கூட உங்களை மாதிரி தான்ப்பா, விசாவோட ஞாபகமாவே இருக்கு. அதுவும் அவ என்கிட்ட வந்து, என்னப்பா இது அநியாயம், இனிமே நான் ஆகாஷ் வீட்லயே தான் இருக்கணுமா, ஏதாவது வேணும்னா நான் ஆகாஷ் கிட்ட தான் கேட்கணுமா, உங்ககிட்ட கேட்க கூடாதான்னு குழந்தை மாதிரி கேட்டா பாரு. கல்யாணமாகி போற வரைக்கும் நாம் எல்லாரும் அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டோம். அதான் இவ்வளவு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளைய ஏன் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்க கூடாதுன்னு கேட்டால, அதுல நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்ப ஃபீலிங்கா இருந்தா போன் பண்ணி பேசுங்க. அப்பா விசா அங்க ஜாலியா சந்தோஷமா தான்ப்பா இருக்கா. நாங்க தான் போய் பார்த்துட்டு வந்து சொன்னோம்ல. ஆமா மாமா, விசா அங்க ஒரு வேலையும் செய்யறது இல்லையா, எல்லா வேலையும் உங்க மாமியார் தான் செய்யறாங்களா மாமா. விசாக்கு ரொம்ப நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க. அப்போ உனக்கு கிடைச்ச மாமியார் கெட்ட மாமியார்னு சொல்றியா? மாமா நீங்களுமா, உங்க புள்ளதான் எனக்கும் அத்தைக்கும் சண்டை மூட்டி விடுறான்னு பார்த்தா நீங்களே இப்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? விசா தான் ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்மா.
நீ எப்படிம்மா இருக்க? மாப்பிள்ளை பக்கத்துல இருக்காரா? ஆஃபீஸ் போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காருமா. ஓ, உன் மாமியார் எப்படி இருக்காங்க? கிச்சன்ல இருக்காங்கம்மா. உன்னை நல்லா பாத்துக்கறாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு நகம்லாம் கட் பண்ணி விட்டுட்டு விரல்ல சொடக்கு எடுத்து விட்டுட்டு போனாங்க. நகைலாம் கட் பண்ணி விடுறதுக்கு ஒரு மாமியார். விசாக்கு ரொம்ப நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க. விசா, அப்பா பேசுறாராமா, பேசு. விசா குட்டி, நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கமா. இங்க பாரு விசா, நீ கல்யாணத்துக்கு முதல் நாள் அழுதுகிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன விஷயம் சொன்னேன்ப்பா? அதாம்மா, உங்களை எல்லாம் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீங்க ஆகாஷ் கிட்ட பேசுங்கப்பா. நான் அவரை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் மனசுல வந்துகிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியலமா. நீ போனதுல இருந்து வீட்டுல வெளிச்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா. மனசுல ஒரு இருட்டு வந்து பயமுறுத்துது. நான் மாப்பிளைய தனியா கூப்பிட்டு பேசலான்னு இருக்கேன். எதுக்குப்பா இப்ப ஆகாஷ் கிட்ட தனியா பேசணும்னு சொல்றீங்க? நான் இங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கப்பா. என்னடா சொல்ற? நீதானே? ஏன்பா காலங்காத்தால ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிற ஆகாஷை கவனிக்கிறதா இல்ல உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதா? விஷா டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வரேங்க. அப்பா, அவர் கூப்பிடுறாருப்பா. சீக்கிரம் சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இல்ல விசா குட்டி, பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்னு நீ சொன்னியே, அதுக்காக தான். அப்பா, உங்களுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியலப்பா. எல்லாமே அம்மா பாத்துக்கறாங்கல்ல, அதான் இப்படி பேசுறீங்க. என் புருஷன் கூப்பிடுறாருன்னு சொல்ற, நீங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க வெளியில கிளம்புற அவசரத்துல இருக்கோம்பா. உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. என்னம்மா நீ இப்படி சொல்ற? நீ சந்தோஷமா இருக்கல்ல? அதுல என்னப்பா உங்களுக்கு சந்தேகம்? இப்ப கூட நாங்க 2 பேரும் பெங்களூருக்கு ஜாலி ட்ரிப் போறோம். பெங்களூருக்கு போறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. உங்ககிட்ட சொல்லணுமா? எதுக்குப்பா? அதானே, என்கிட்ட எதுக்கு சொல்லணும்? சந்தோஷமா போயிட்டு வாங்க. கௌதமும் கார்த்திக்கும் பக்கத்துல தான் இருக்காங்க, பேசுறியாமா? கௌதம் கார்த்திகா அவங்க எங்க நம்ம வீட்ல? ஓ, அண்ணனுங்கள சொல்றீங்களா? நான் தான் பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கேன்லப்பா. வைங்கப்பா, அப்புறம் பேசுறேன். சரி. அப்பாப்பா, போன் வச்சிடாதீங்க. பெங்களூர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? சரி, சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். என்ன மீனாட்சி கண் கலங்குறீங்க? அவதான் விவரம் தெரியாம கல்யாணத்துக்கு முன்னால அழுதா. இப்ப குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சு பேசுறா. அதுக்காக சந்தோஷப்படுங்க. சந்தோஷமா தான் கண் கலங்கிக்கிட்டு இருக்கேன் கிருஷ்ணா. என் பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கா. மாமா, விசாவும் ஆகாஷும் அத்தா அன்னைக்கு சொன்னாங்களே, செம்புல பெயல் நீர் போல அன்புட நெஞ்சம்தான் கலந்தனவேன்னு. அந்த மாதிரி ஒரே மனசோட சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி விசாக்கு கிடைச்ச மாமியாரவே இல்ல, ஒரு அம்மாவா தான் இருக்காங்க. ஒரு அத்தை ஒரு அம்மாவா இருக்கிறது ஒரு மருமகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எங்க அத்தை கூட எனக்கு அம்மாவா தான் இருக்காங்க. அதனாலதான் எந்த கவலையுமே இல்லாம நான் சந்தோஷமா இருக்கேன். ஜானகி ஒரு பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி கிருஷ்ணா தலையில வச்சதும் அவ எப்படி சந்தோஷப்பட்டு வெக்கப்படுறா பாரு. போங்க மீனாட்சி, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் கிருஷ்ணா. ராம் சார், அந்த மளிகை கடையில பைக்கை நிறுத்துங்களேன். எதுக்கு சீதாங்க நிறுத்த சொன்ன? அம்மா வரும்போது முட்டை, பால், தக்காளி எல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் அக்கா வந்து வாங்கிக்க மாட்டாங்களா? ஆபீஸ்ல இருந்து வர வழியில தானே கடை, அதனாலதான் அம்மா வாங்கிட்டு சொன்னாங்க. கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வரதுனால உங்க பொண்டாட்டி ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டான். ஏன் பொண்டாட்டியா? ஓ, ஒன்னதான் சொல்லுகிறியா? நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி சரி, போய் வாங்கிட்டு போ. சரி, வாங்கிட்டு வானா எப்படி? பணம் கொடுத்தா தானே வாங்கிட்டு வர முடியும். பணத்தை எடுங்க. மாச கடைசி 500 ரூபா தான் இருக்கு, இதை வச்சு தான் ஓட்டணும். சரி இந்தா. என்ன புலம்பிட்டே தரீங்க? புருஷன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எப்படி தான் பொண்டாட்டிங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. காலி பண்ணாம விட மாட்டீங்க. சரி போய் வாங்கிட்டு வா போ. அண்ணா, 6 முட்டை கொடுங்க. ஒரு பிரெட் பாக்கெட். எவ்வளோண்ணா? 60 ரூபா கொடுமா. சரி உட்காரு சீதா. ஸ்டார்ட் பண்ணுங்க ராமு சார். இல்ல நான் தொட்டா தான் ஸ்டார்ட் ஆகுமா? நீ தான் பைக்ல உட்காந்தே வர போறிய, பைக் எப்படி பறக்குதுன்னு பாரு.
ராமு சார் அங்க பாருங்க. கொஞ்சம் நவரு சீதா. ராமு சார் சந்திரக்கு இப்பவே ஃபோன் பண்ணுங்க. அவன் எங்க இருக்கேன்னு சொல்றான்னு பாப்போம். வேற எங்க இருக்குன்னு சொல்ல போறான். ஆந்திரா சித்தூர் சந்திரபாபு நாயுடு தொகுதியில் இருக்கிறேன்னு கதாலக்க போறான். சரி போடுவோம். பாத்தியா சீதா, போன்ல என் பேரை பார்த்ததும் சீட்ல குத்துறான். போனை எடுக்க மாட்டான் இருக்கு படவா ராஸ்கல். ஹலோ ராமு சார், சந்துரு நீங்க வாடா போடான்லாம் பேசாதீங்க. அவரு உங்களுக்கு சகல குழந்தையோட ஹஸ்பண்ட். நீங்க விஜய் பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசினா அவ வருத்தப்பட மாட்டா? இரு சீதா, சந்துரு சாரு போனை ஆன் பண்ணிட்டாரு. ஹலோ ராமண்ணே. சந்துரு எங்க இருக்கீங்க நீங்க? ஊருக்கு வந்துட்டீங்களா இல்ல ஆந்திராவிலேயே இருக்கீங்களா? என்னண்ணே நீங்க என்ன போய் ஏண்ணே வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? எப்பவும் போல என்ன வாடா போடான்னு சொல்லலாம்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குண்ணே. சரிடா, இப்ப நீ எங்க இருக்க? அதானே சித்தூர்ல தானே இருக்கேன். ஒரு ஆபீஸ் வேலையா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன். ஓ, இப்ப வெளியில தான் நின்றுட்டு இருக்கேண்ணே. விஜி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சந்துரு. என்னென்ன பண்றாவ? சும்மா இருக்காம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காளா? ரொம்ப தொல்லை பண்றாளா? இன்னும் ஒரே ஒரு வாரம் தானே, நான் வந்து அவளை அழைச்சிட்டு போயிடுறேண்ணே. சீதா அண்ணிக்கிட்ட சொல்லி விஜய் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி வைங்கண்ணே. சீதா அண்ணி சொன்னா கேட்பண்ணே அவ. அதெல்லாம் இருக்கட்டும் சந்துரு. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் கண்டிப்பா நான் ஒரு வாரத்துல வந்துடுறேண்ணே. நேர்ல பேசிக்கலாம். வஸ்தாரண்டி அண்ணே ஏட்டைய கூப்பிடுறாரு. நான் அப்புறமா பேசுறேண்ணே. இதோ வஸ்தாரண்டி அண்ணே, நான் கொஞ்சம் அப்புறம் பேசுறேண்ணே. ஹலோ ஹலோ சீதா வா போ வா. பாடா இந்த ராவணனை சமாளிக்கக்குள்ள பெரும் பாடா இருக்கடா எப்பா. டேய், நாங்களும் சித்தூர் வந்துட்டோம். சரி, இந்த மெடிக்கல் ஷாப் பேர் தான் போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல ராமண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சந்துரு. எங்காவது உட்காந்து பேசலாமா? வாங்கண்ணே. பிள்ளையாரப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்த வீடு சொத்து எல்லாமே என்னோடது. ஆனால் இந்த பிறந்த நாள் அதுவுமா நான் வேலைக்காரியாக நின்று உன்னை கும்பிட்ற நிலமை ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு டம்மி பீஸாக வந்தவருக்கு எல்லா மரியாதையும் இந்த வீட்டில் கிடைக்குது. ஏம்மா, நான் டம்மி பீஸுங்கிறது அவருக்கே தெரியுமா? நீ ஏன் அதை வேற சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்க? வீட்டோட மாப்பிள்ளையா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்பவும் குத்தி காட்டணுமா? சாமி கும்பிடும்போது கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சரி, சாமிக்கு ஓம் ஓம்னு சொல்றதை விட உனக்கு ஆம் ஆம்னு சொல்றது தான் நல்லது. நீ சாமி கும்பிடு, நான் ஆமா போடுறேன். கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா தான் இருங்களேன். இருக்கேன். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா கணவன்மார்கள் சார்பாகவும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன? வரலட்சுமி விரதம், திருவாதிரை விரதம்னு புருஷன் நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கீங்கல்ல, ஒரே ஒரு நாள் கணவனுக்காக மௌன விரதம் இருந்து பாருங்க. அவன் ரொம்ப நல்லா இருப்பான், நாள் முழுக்கவும் சந்தோஷமா இருப்பான். ஐயோ, சாமி கும்பிடும்போது என்ன தொணன்னு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. நான் சாமி கும்பிட்டு வரேன். சரி போங்க. கடவுளே, என் புருஷன் எந்த பிறந்த நாளைக்கும் எனக்கு அன்பா ஒரு gift வாங்கி கொடுத்தது கிடையாது. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் என் தலையில மல்லிகைப்பூ வச்சு விட்டு நீ அழகா இருக்கன்னு மட்டும்தான் சொல்லுவாரு. அவ்வளவுதான். ஆனா என் பிள்ளைங்களோட சந்தோஷமா என் பிறந்த நாளை கொண்டாடுவேன். இந்த வருஷம் அதுவும் கொண்டாட முடியாம போயிடுச்சு. நான் தான் இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கேன்னு. இந்த பிரச்சனைக்கு நீ தான் ஒரு விமோச்சனத்தை காட்டணும் கடவுளே. என்னங்க, ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் உங்க கையால மல்லிகைப்பூ வச்சு விடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். இந்தாங்க. கொடு.
இதை தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எப்பவும் சந்தோஷமா நல்லா இருக்கணுமா. என் புஜ்ஜி குட்டி, என் செல்ல சும்மா இருங்க. கொஞ்சம் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? எனக்கா? எங்க காட்டுங்களேன், சீக்கிரம் காட்டுங்க. நீங்க பாரு, சர்ப்ரைஸ். மோதிரம். இது வைர மோதிரம், உன் பிறந்த நாள் பரிசு. நீங்களே போட்டு விடுங்க. நீ சிரிச்சேன்னு வச்சுக்கேன், சிம்ரன் மாதிரியே இருக்க. நாம இப்ப என்ன பண்றோம் தெரியுமா? நேரா ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம், ஜாலியா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு முழுக்க பார்க்கு, பீச்சு, சினிமான்னு சந்தோஷமா சுத்துறோம். நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். என்ன சொல்ற? உங்க மருமக ராட்சசிய மறந்துட்டீங்களா? அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்னம்மா பெரிய மருமக? அவ என்ன பெரிய ரவுடி ராக்கம்மாவா? ஒரு ஃபேமிலியை பத்தி புரிஞ்சிக்க தெரியல, அவளுக்கு தெரியாம போவோம். அவளை ஏமாத்துறது என்ன ஒரு பெரிய கஷ்டமா? தினம் தினம் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்ல. வீட்டு வேலைக்காரி உனக்கு சிம்ரனா? மாமனாரே உனக்கு இருக்குடி.